வாசிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, கர்த்தர் சபையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார், கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். சங்கீதம் 126:3 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஏன் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் தெரியுங்களா? கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவருக்கு பெரிய காரியங்களை தான் செய்ய தெரியும். அவருக்கு சின்ன அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செய்கிறவர் அல்ல, சின்ன சின்ன சுகத்தை அல்ல, சின்ன சின்ன அதிசயங்களை அல்ல, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் செய்தா பிரமிக்கத்தக்க விதத்திலே செய்வார். கிரயிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம் தேவன் செய்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல பெரிய காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்க பெரிய காரியங்களை எதிர்பார்த்து பாருங்க. நம் தேவன் பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டார். சாதாரண அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டார். அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில செய்யாத அதிசயங்களை, செய்யாத அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், ரோமர் 8:15 வாசிக்கிறோம், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும், நாம் மகிழ்ந்து களிகூர வேண்டும். இன்றைக்கு தேசம் பயத்தில் இருக்கிறது. தேசம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கவில்லை. ஒரு பலத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:15 வாசிக்கிறோம், பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எனக்கும் தேவன் தந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுங்களா? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அது குமாரனின் ஆவியை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி அழைக்கிறார்? அப்பா என்று அழைக்கிறார். பரலோகத்தின் பிதாவே என்று அழைக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவில்லை. தேசம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த தேசத்திற்கு ஆண்டவர் 1947 இந்த தேசம் சுதந்திரம் அடையும்படி கர்த்தர் வைத்தார். இன்றைக்கு 79வது சுதந்திரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சுதந்திரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு சுதந்திரம், அவரே நமக்கு பங்காய் இருக்கிறார். அவரே நமக்கு சுதந்திரமாய் இருக்கும் பொழுது அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவருடைய சுதந்திரராய் இருக்கிறோம். ஒரு தகப்பனுடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பனுடைய எல்லா சொத்துக்களும் சொந்தமாகிறது. அதே போல பரம தகப்பனாய் இயேசு நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தேவையை நினைத்து நீங்க கலங்காதீங்க. நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. என் குடும்பத்தை எப்படி நடத்துவது, ஊழியத்தில் எவ்வளவு தேவைகள் உண்டு, என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை யார் சந்திப்பது என்று கலங்காதீங்க. கர்த்தர் இந்த நாளில் அவர் பெரியவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலாம், வெட்கமான் செய்ய பாடலை நாம் பாடலங்களா? தேவையை நினைத்து கலங்காதே என்று சொல்லி கொஞ்சமாய் இருந்தாலும் அதை கண்டு நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்க நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவையை நினைத்து கலங்காதே, கொண்டு தேவையை நினைத்து கலங்காதே, தேவையை சந்திப்பவர் கொண்டு கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு, கொஞ்சத்தை நினைத்து குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு, மகிழ்ந்து களிகூரு, மகனே வைத்து அன்னவர் இயேசு நம்முடைய பெரிய காரியம். எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். இயேசு நம் பெரிய
வசனத்தை கேட்க போகிறோம். அந்த வசனத்தையே பாடலாய் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த துதியும் கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபம் ஒன்றாய் இணையும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம பாடுகிற ஒவ்வொரு பாடலும், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் இந்த வேத வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பாடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது பரலோக நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க போறீங்க. இத்தனை நாட்கள பாவத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தோம். அநேக கட்டுகளில் நாம் கட்டப்பட்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் தெற்கத்தி விலங்குகளை திருப்பது போல நம்முடைய சிறையிருப்புகளை எல்லாம் திருப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம்? கர்த்தர் நம்முடைய எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி இருக்கிறார். நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நம்முடைய வாய் சொல்லுவதற்கு முன்பாக புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படி கர்த்தர் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற காரியத்தை நீங்க நம்பவே முடியாது. உங்க புத்திக்கு எட்டாதது, நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம அடிமைகளா இல்ல, சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டிகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயா அவர்கள் சொன்னது போல முதல் பிறந்தது நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும். இரண்டாவது ஒரு பிறப்பு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பு ஒவ்வொரு நாளும் நம்மை மகிழ்ச்சியாக வைக்கும். இந்த ரட்சிப்பிலே நம்மை கலிகூற பண்ணும். கர்த்தர் நமக்காக ஒரு கொடியை வைத்திருக்கிறார். சங்கீதம் 20:5 வாசிப்போம். சங்கீதம் 20:5. மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் பாருங்க, இந்த நாள்ல நம்ம எல்லாரும் கொடி இந்த நாள் அணிஞ்சிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு கொடியை இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த நிமித்தமாக ரட்சிப்பு என்கிற ஒரு கொடியை கர்த்தர் நமக்காக ஏற்றி இருக்கிறார். எல்லா சத்தமாலேயே சொல்லாம அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க. எதற்காக? கர்த்தர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். நம்ம எல்லாரும் பாருங்க, ஒரு காலத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நாம் கலிகூர்ந்து மகிழும்படியாக நமக்காக ஒரு ரட்சிப்பின் கொடியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் கொடியை கர்த்தர் நமக்கு ஏற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை விட ஒரு பெரிய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கலாம். ஆனால் அவைகளை பார்க்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய நன்மை எது தெரியுங்களா? ரட்சிப்பு. இன்றைக்கு மரித்தாலும் இயேசுவோடு கூட இருப்போம். ஆண்டவருடைய வருகை இன்றைக்கு வந்தாலும் அவரோடு கூட நாம் பறந்து போவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு தந்த நாளுக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் கலிகூர்ந்து மகிழ கடவும். இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில் எழுந்த உடனே சொல்லணும், இந்த நாள் விசாரப்படுவதற்காக கர்த்தர் எனக்கு கொடுக்கல, கவலைப்படுவதற்காக கொடுக்கல, சஞ்சலப்படுவதற்காக கொடுக்கல, வருத்தப்படுவதற்காக கொடுக்கல. இந்த நாள் நான் கர்த்தரோடு மகிழ்ச்சியா இருக்க போறேன். இந்த நாளை நான் கலிகூற போகிறேன். எதை நினைத்து? அவர் நமக்கு தந்த ரட்சிப்பை நினைத்து, அவர் நமக்கு தந்த பாவ மன்னிப்பை நினைத்து, அவர் நமக்கு தந்த விடுதலையை நினைத்து, அவர் நமக்கு தந்த அபிஷேகத்தை நினைத்து, அவர் நம்ம மேல ஒரு நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க தலையின் மேல கர்த்தர் நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏசாயா 35:10 வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க நெருக்கப்பட்டு இருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், சத்துருவினால ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க தலை மேல நித்திய மகிழ்ச்சி. எல்லாரும் தலைமையில கையெழுத்து சொல்லங்களா? நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கிறது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்க அறிக்கையிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு கர்த்தர் சஞ்சலத்தை எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார். தவிப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி இருக்கிறார்.
எத்தனை நாட்கள் நாம் துக்கத்தோடு இருந்தோம், எத்தனை நாட்கள் நாம் புலம்பிக் கொண்டிருந்தோம், எத்தனை நாட்கள் நாம் தலை குனிந்து வெட்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய நட்டை களைந்து போட்டிருக்கிறார். உங்களை மகிழ்ச்சியால கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க துக்கமுகத்தோடு இருந்திருக்கலாம். யாரிடத்துல பேச கூட உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்க வேலையை கூட சந்தோஷமாய் செய்யாமல் முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்க தலை மேல ஒரு நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். நீங்க மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை நீங்க சந்தோஷப்படுத்த போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், ரோமர் 8:15 வாச்சோம், பயத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி. யோபு 3:25-26 வாசிக்கிறோம். யோபு 3:25-26 யோபு சொல்லும் பொழுது, என் நியாயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பேன், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். இந்த யோபு பயந்த ஒரு சூழலில் இருந்தார். யோபு தேவனுக்கு பயப்பட ஒரு மனுஷன் தான், தேவனுக்கு உத்தமமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் தான். ஆனால் யோபுக்குள்ளே என்ன காணப்பட்டுச்சு? பயம் காணப்பட்டுச்சு. யோபு சொல்லும் பொழுது, பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இந்த பயம் வரும் பொழுது பாருங்க, நம்ம இருதயத்துல ஒரு அமைதலை பார்க்க முடியாது, ஒரு இளைப்பாறுதலை பார்க்க முடியாது, ஒரு சுகத்தை பார்க்க முடியாது, தத்தளிப்பு இருக்கும். பயம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களா குழப்பம் இருக்கு. பயம் இருக்கிற இடத்துல கொந்தளிப்பும் தத்தளிப்பும் இருக்கும். யோபுடைய வாழ்க்கை ஒரு தத்தளிப்புகளை கடந்து சென்றது. எல்லாவற்றையும் யோபு இழந்து போனார். தன் பிள்ளைகளை இழந்து போனார், சொத்துக்களை இழந்து போனார். ஏனென்றால் யோபு சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலும் யோபு கர்த்தரை முறுமுறுக்கவில்லை. அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார். அவரிடத்துல நன்மையை பெற்று நான் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லுகிறார். யோபு 3:25 சொல்லுகிறார், என் நியாயத்தை கர்த்தரிடத்திலே ஒப்புவிப்பேன். இன்றைக்கு நீங்க பயந்து நிலைமையில வந்திருக்கிறீங்களா? வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய நியாயத்தை யாரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும்? கர்த்தரிடத்துல ஒப்புவித்து பாருங்க. நம்முடைய நியாயத்தை மனுஷன் கேட்க முடியாது. நமக்கு நியாயம் செய்ய எந்த ஒரு மனிதரும் நமக்கு கிடையாது. எங்க பார்த்தாலும் அநியாயம் காணப்படுகிறது. ஆனால் யோபு சொல்லுகிறார், காரணமில்லாமல் என்னை பயக்கிறார்கள், காரணமில்லாமல் என்னை வெறுக்கிறார்கள், என்னை அருவருப்பாய் பார்க்கிறார்கள். ஆனால் என்னுடைய நியாயத்தை உம்மிடத்திலே நான் ஒப்புவிப்பேன் என்று யோபு சொல்லுகிறார். யோபு தேவனிடத்தில் அவருடைய நியாயத்தை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை யோபுக்கு செய்தார். யோபுவின் சிறையிருப்புகளெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார். யோபு சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க நியாயத்தை கர்த்தரிடத்துல நீங்க கொடுத்து பாருங்க. உங்க விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்ய போகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் தரப்போகிறார். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க போகிறார். நீங்க தலை குனிந்து போய்விட்டு நினைக்கிறீங்களா? வெட்கப்பட்டு போயிட்டு நினைக்கிறீங்களா? என்னை உயர்த்த யாருமே என்று சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம், சங்கீதம் 14:7. நாம் எப்போது மகிழ்ச்சியா இருப்போம் தெரியுங்களா? சங்கீதம் 14:7 வாசிப்போம். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நம்ம எப்போ மகிழ்ச்சியா இருப்போம்னா, சிறையிருப்புக்குள்ள இருக்கும் பொழுது, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் பொழுது நம்மால் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நெருக்கப்படுகிற காலையில் அவரே நமக்கு தஞ்சமா இருக்கிறார். சங்கீதம் 9:9 வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்ப போகிறார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. எத்தனை நாட்கள் இந்த சிறையிருப்புகளை இருப்பது, வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், நிந்தைகளா இருக்கலாம், அவமானங்களா இருக்கலாம், தோல்விகளா இருக்கலாம். ஆனால் கர்த்தரை